ராச்சிருக்கியா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நல்ல தெளிவாக தெரியும். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. அன்பை பொழிவதற்காக, அருளை நிறைப்பதற்காக, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதன்முதலில் இறைவனுக்கு நன்றி. ஏனென்றால் பிறந்தது முதல் இந்த நாள் வரையில் மிகவும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பையும் கொடுத்து நல்ல ஒரு சூழலையும் ஏற்படுத்தி பள்ளியிலும் சரி எல்லா வட்டங்களிலும் சரி மிக அருமையான ஒரு சூழலை கொடுத்து வழிநடத்திய எல்லாமுள்ள இறைவனை நான் முதலில் நன்றி சொல்கிறேன். என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த ஊரில் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போ 61 வயசு ஆகிடுது, 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே மிகவும் கண்ணும் கருத்துக்குமாக விழிப்புணர்வோடு காத்து வளர்த்திருக்கிறார்கள். கண்காணிப்பு, பொறுப்பு அனைத்தையும் அவர்கள் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். என்னுடன் பிறந்த என்னுடைய அண்ணன்மார்கள் லாரன்ஸ், ராபர்ட் கிங், தம்பி மைக்கேல் யானஸ் எல்லோரும் மிகவும் அருமையாக வளர்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஒரு சுவையான அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும். 6 மணி ஆகிட்டு அப்படின்னா லைட் போட்டுருவாங்க, அல்லது 7 மணி ஆகிட்டு நான் உடனே வீட்டுக்குள்ளே இருக்கணும் எல்லோரும். அது தெரியும், நம்ம ரவிக்கெலாம் தெரியும். என்னடா விளாண்டு கிளியாந்துட்டு விளாண்டுருக்க, உடனே உள்ளே போகிற அப்படிமா. 6 மணி ஆகிட்டுல சரி போ அப்படின்னு என்னை அவங்களே விரட்டி விட்ருவாங்க எங்கள் வீட்டில் எல்லாரையுமே, அந்த பசங்களை. ஏன்னா அப்படி அவங்க ஒரு டீச்சராக இருந்தாலும் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, ஹோம்ஒர்க் முடிக்கிறது அவங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே நல்லா ஓரளவு படிக்கிறதுனால ரொம்ப அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம், உள்ளே இருக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே பாடம் படிப்போம். அடுத்தது நைட் சாப்பாடு. 10 மணிக்கு பிறகுலாம் நம்ம விளையாட்டுகள்லாம் உண்டு. ரொம்ப கிளியாந்தட்டு கபடிலாம் அதுக்கு பிறகு இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் நம்ம விளையாட்டுகள் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. அதனால் அவங்க பெற்றோர்கள் மிகவும் அருமையாக எல்லாரையும், எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையும் நல்ல முறையில் பாதுகாப்பாக வளர்த்துருக்குறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாமே நன்றி தான் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு தோணுது. அடுத்தது உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள், அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை. அந்த காலத்தில் அங்கேயே இருந்ததுனால அப்பாவுக்கு சொந்தக்காரங்க இங்கேயே இருக்கிறாங்க. அடுத்தது நண்பர்கள், பக்கத்தில் தெருவில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக, எல்லோரும் யார் அப்படின்ட்டு நம்ம கோயில்கிட்ட வீடாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல கோயில் காரியங்கள். நான் பீடச்சிறாராக இருந்திருக்கிறேன். கோயிலில் ஃபாதர் தான் இப்போ வந்தாங்க, இந்த மாதிரினா அவங்க கிளம்பி போகிற வரைக்கும் நாங்கள் கூட நிற்போம். இப்போ ஒரு சில பையன் நிற்கிறாங்க, ஒரு சில இளைஞர் நிற்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில் அது நானும் சிறப்பாக அந்த பீடச்சிறாராக இருப்பேன். அண்ணங்களாம் வாசம் வாசிப்பாங்க, அதுக்கு கொயர் இதெல்லாம் ஈடுபாடு வந்துச்சுது. இந்த மாதிரி வரும்பொழுது அதில் கோயில் காரியங்கள்லேயே அப்படி இருந்து
வளருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நமது ஆரைக்கனார் ஆலயம் மற்றும் ஆரைக்கோரம் மக்கள் இவங்களாம் இப்போ நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினராகவும் இருப்பாங்க, நண்பராகவும் இருப்பாங்க. அதில் மிக சிறப்பாக சொல்லப்போனால் நம்ம ஆண்டனி நாக்ஸ் ரவி, ஜேம்ஸ் ஆண்டனி நாக்ஸ் ரவி வந்து இப்போ கூட பாருங்கள், இந்த இது வந்து எல்லாருக்கும் தான் அவருக்கு மட்டும் தோணும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாளர், பிறருக்காக நல்லதே செய்யக்கூடிய ஒரு நண்பராக இருக்கிறனால நல்லது செய்ய கிடையாது. எப்போவுமே ஊர் முன்னேறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் தெரியும், நமது ஊர் ஆரைக்கோரம் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆரம்பிக்கும் போது இன்ன வரைக்கும் நல்ல சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அவருடைய பணியை நான் பாராட்டுறேன். அவர் அந்த காலத்தில் எது சொல்ல வரனா, சின்ன வயசுலேருந்து என் கூட வந்து ட்ராவல் பயணிச்சிருக்கிறாரு. பயணிக்கும் பொழுது என்னென்னா, வீட்டில் வந்து எந்திரிச்சோடனே ஹென்றி அப்படின்னு வர, நானும் சீக்கிரம் இருந்துச்சுன்னா ரவியை தான் பார்ப்போம் அந்த மாதிரி. அப்போ என்னென்னா, அதில் மியூசிக் அந்த மாதிரி ஒரு அது டேஸ்ட், அந்த ஆர்வம் வர்றதுக்கு அவன் தான் முக்கிய காரணம். இப்போ நான் பாடுறேன் அப்படின்னா வந்து 100% ரவி தான் காரணம். அதில் அவனுக்கு ஒரு கைதட்டு எல்லாரும் ரவி. எப்படி ரவி காரணம்? மியூசிக்கு ரவிக்கு தெரியாது, அவங்க கிளாசிக்கல் மியூசிக் எதுவும் படிக்கலை, ஆர்வமாக எதுவும் நீங்களும் பாடும்போதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. எப்படி மியூசிக்கில் என்னை வளர்த்துருக்கிறார் அப்படின்னா, உடன் இருந்திருக்கிறார் அப்படின்னா, அந்த காலத்தில் கொஞ்சம் ஓரளவு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புலாம் படிக்கும்போதெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அதை உட்காருங்கம்மா, ஒரு சேர் கொடுங்க, சாயம். சரி. அப்போது ஒரு கல்யாண வீடு, அடுத்தது சடங்கு வீடு, ஏதாவது ஒரு நல்ல விசேஷங்கள் வரும் பொழுது, பிறந்தநாள், இந்த மாதிரி எதுனாலும் திருமணங்கள்லாம், அப்போ நான் பாட்டு போட்டு அடிப்பேன். எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுலாம் வெளுத்து கட்டுவாங்க. அப்போ காதுகளில் இசை வந்து எப்பவும் ஊறிக்கிட்டே இருக்கும். அண்ணெல்லாம் ரொம்ப பிரமாதப்படும் ஓதிசேர். அவங்க பாட்டெலாம் நாங்கள் வந்து ரசிகர்களாக இருந்திருக்கோம். அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு பாட்டை ரசிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய தடவை பாடலாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி காலகட்டங்களில் கல்யாண வீடுகளில் போய் ரவி எதுக்கு வச்சுருப்பாங்க மைக் அப்படின்னா வந்து, எல்லாம் சாப்பிட சீக்கிரம் வாங்க சரியா அப்படியே கூப்பிட்டு தான் வச்சுருப்பாங்க. பந்தி ஆரம்பிக்க போது அல்லது மணமகன் வந்துட்டார், இந்த மாதிரி ஒரு சூழல் தான். அப்போ என்ன செய்யும், அதுக்கு தான் மைக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுவானா வந்து, அந்த மைக்கை 1 2 3 சொல்லிட்டு ஹென்றி ஒரு பாட்டு படி அப்படி. அப்போது வந்து நம்ம பாட்டே தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று படிப்பானுங்களேன், ராகம்லாம் இருந்திருக்குமான்னு தெரில. ஆனால் ஒரு 10 பேர் வந்து பாராட்டுவாங்க. பாராட்டும் பொழுது ஒரு என்ன வந்துடும் நம்மளுக்கு, உணர்வு, எனர்ஜி. அழகாக சொல்கிறான் தம்பி. அப்படி வந்தது தான். அதாவது 10 பேர் பாராட்டினோடனே அடுத்து எப்படின்னா எங்கேயாவது குழாய் கிட்டுவாங்கன்னு தோணும். இப்படி தோணி அவன் வந்து ஹென்றி இந்த அங்கே எங்கெல்லாம் இருக்கும் ஊர் பூரா. அப்போ வந்து குழாய் கிட்டுவாங்க, படித்த கேட்கும். அப்போ இப்படி ஒரு பையன் இப்படி பாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற சூழ்நிலை வருவாங்க ரவி. அதனால் நான் இந்த நன்றியை நினச்சி பார்க்குறேன். அது நம்ம மியூசிக் படித்த முறைப்படி படித்த உடனே ரெக்கார்டிங், இப்போ ரெக்கார்டிங் லெவலுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய நண்பன் ரவி தான். இப்போ கூட ரெக்கார்டிங் அவனாலே நிறைய ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறேன். அவன் வந்து நிறைய மியூசிக் கம்போசர்லாம் அறிமுகப்படுத்தி அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய யூடியூப்பில் வந்திருக்குது. ரவிக்கு வந்து அதனால் மிகவும் முக்கியமாக நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலாக நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து எனக்கு பரிசு வழங்கினவங்க, இப்போ பாராட்டின பொன்னாடை பொறுத்தீங்க மைனிலாம் எனக்கு ப்ரேயர், என்னப்பா மைனிலாம் எனக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லைப்பா, ராஜ் எந்திரிப்பா. இல்லை எந்திரி பேசு எல்லாருக்கும். இல்லை என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரிஞ்சு. செஸ் தானே, கேரம் போர்டு, செஸ். கேரம் போர்டு. சரி. பெற்றோருக்கு மகிழ்ச்சி. ஆமாம், கண்டிப்பாக. அதான் பெற்றோர், அதனால தான் பெற்றோர்கள் இறைவனுக்கு அடுத்தாலும் பெற்றோர்களுக்கு நன்றி சொன்னது. பெற்றோர்கள்லாம் யாருமே அதை முன்னேற்ற அடைய முடியாது. சரி, ரொம்ப நன்றி நல்லா எடுத்து கொடுத்ததுக்கு. அடுத்து பரிசு வழங்கினீங்க, பொன்னாடை பொறுத்துனீங்க, மற்றும் மைனி ப்ரேயர் பண்ணாங்க. அதில் தான் பண்ணாங்க. அடுத்து இன்றைக்கி பூசைக்கு கூட நம்ம ரவி தான் வந்து, நான் ஆக்சுவலாக பணி நிறைவு நன்றி வந்து நான் தான் கொடுக்கணும். நாங்கள் எங்கள் பங்கில், நான் இப்போ வந்து லூர்து மலப்புரம் பங்கில் இருக்கேன். நான் கூட இனிமேல் தான் நினச்சிட்டு இருந்தேன். ரவி வந்து இன்றைக்கி எனக்கு வந்து உண்மையிலே அது கைதட்டு. அது மைனி எல்லாம் ரொம்ப
ஆறுதலாகவும் நிறைய வார்த்தைகள் நல்லா பாசிட்டிவாக நிறைய பேசி எனர்ஜி ஏற்றுவாங்க. நான் பாடினாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே பாராட்டிகிட்டே இருப்பாங்க. அதான் அதில் வந்து ரஜினி பாட்டு படிக்க சொல்லுவாங்க அடிக்கடி. என் மைனி ரஜினி ரசிகை அவங்க. அடுத்தது அண்ணன் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. டெஸ்ஸி பெரிய இன்ஜினியர் தம்பி இருக்கான், ஜெரோ இருக்கிறான், பேர பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக, எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேரில் நிறைய பேர் வந்து இப்போ வாழ்த்திருக்கீங்க. வாட்ஸ்அப்லேயும் நிறைய நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா வாழ்த்தி பேசி இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னு பாராட்டுங்க. இப்போ கூட நிறைய பேர் பாராட்டினாங்க. இது பாராட்டு விழா. திடீர்னு ரவி வந்து இன்னைக்கு காலையில் விடிய காலம் பார்க்க ஒரு போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எனக்கு ஆச்சரியமாயிட்டேன். பேசிட்டு இப்படி தான், அதாவது என்ன செய்வானா ஆச்சரியப்படுத்தி விட்ருவாப்புல. ஆனால் ப்ரோக்ராமே சக்ஸஸ். என்ன பாருங்கள், 100% வந்துட்டீங்க. 100% ஆரைக்குற மக்கள் 100% சொல்ல முடியாது. சேர் நிறைஞ்சிட்டுல, அப்போ 100 தானே. தெரியும் 100% வந்தாச்சு. என்னது ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து நல்ல, நீங்கள் வந்து ஆன்லைன் இருக்கலாமா? சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடுத்து புனித ஆரைக்கநாதர் ஆலயம். ஆரைக்கநாதர் ஆலயம் வந்து இதில் இருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பவர்ஃபுல் சர்ச்சு இது. அது நான் வாழ்க்கையில் ரொம்ப காலங்களில் உணர்ந்துருக்கிறேன், இப்போவும் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். ஊர் மக்கள் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நல்ல வளர்ச்சி அடைஞ்சு கோயில் காரியங்களில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. இல்லை இளைஞர்கள்லாம் பொறுப்பெடுத்து ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லணும். அது கைதட்டிட்டேன். ஊர் பொது அந்த கமிட்டி ரொம்ப அருமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதனால் இப்போ வந்து நம்ம வந்து அதாவது திருவருகை காலம். நீங்கள் திடீர்னு பிரசங்கம் மாதிரி ஆகிட்டு ராஜ் சொல்லக்கூடாதுன்னு. ராஜிக்கு நல்லா கடவுளுக்காரையும் நல்லா பிடிக்கும். திருவருகை காலத்தில் நம்ம இருக்கோம். திருவருகை காலங்கிறது வந்து இயேசு பிறப்ப நம்ம எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் வந்து நம்ம 3வது வாரத்தில் இருக்கோம். முதல் வாரம் ராட்சி எதை பற்றிப்பா சொல்லுது? முதல் வாரம் சரி, முதல் வாரம் வந்து ராட்சிகிட்ட மீட்டிங் முடிஞ்ச பிறகு தனியாக பேசணும். முதல் வாரம் என்னது அப்படின்னா வந்து ஹோப், நம்பிக்கை. 2வது வாரம் வந்து அமைதி, பீஸ் அப்படின்னு. 3வது வாரம் ஜாய். இப்போ வந்து மகிழ்ச்சியின் வாரத்தில் இருக்கும். அடுத்தது அன்பின் வாரம், லவ். அதுக்கடுத்து இறைமகன் இயேசு பிறக்கிறார். இது வந்து ஒரு சிறிய தவக்காலம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம திருச்சபை அதை சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால் மகிழ்ச்சியின் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் எதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேதத்தில் திருப்பாடல்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அது ஒரு பாட்டாக, திருப்பாடலுங்க போது பாட்டை தானே சொல்லணும். அதெல்லாம் ஒரு இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிருவேன், சரியா? அது ஒரு பாட்டு பல்லவி சரணத்திலேருந்து வரும். அதுவும் கடவுள் பாட்டு தான். இதில் நம்ம சினிமா பாட்டு பாடுற இடம் கிடையாது இது. அதனால் என்னென்னா, இறைமகன் இயேசு பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான வாரத்தில் இருக்கிறனால என்ன சொல்கிறேன்னா, வானம் பூமியும் மகிழட்டும், வயல்கள் கடல்கள் எல்லாம் கடவுளை போட்டுட்டோம் அப்படிங்க. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். அதை வந்து ராகமாக சொல்லணும்னு போனால் நீங்கள் கேட்டிருப்பீங்க அடிக்கடி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு தான் அது. அது படிக்கலாமா? அண்ணன் கடைசியில் ஒரு பாட்டு படிங்க, நன்றி பாட்டு ஏதாவது. வானமும் பூமியும் மகிழட்டும், கடல்களும் ஆரவாரம் செய்யட்டும். வானமும் பூமியும் மகிழட்டும், கடல்களும் ஆரவாரம் செய்யட்டும். வயல்வெளி மலர்களும் காட்டு மரங்களும் இறைவன் முன்னிலையில் மகிழ்ச்சியுறும். வயல்வெளி மலர்களும் காட்டு மரங்களும் இறைவன் முன்னிலையில் மகிழ்ச்சியுறும். மெசியா வாரும், மெசியா வாரும், மெசியா வாரும், மெசியா வாரும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. அதனால் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரத்தில் இருக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து அடுத்த வாரம் அன்பின் வாரம், அதுக்கடுத்து இறைமகன் இயேசு பிறப்பை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் நமது ஊர் மக்கள் மென்மேலும் முன்னேறி மிகவும் அருமையான பாதைகளை இறைவன் அவர்களுக்கு வகுத்து தரவும் நான் இறைமகனை வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் அமைதி காத்து எனக்காக இங்கே வந்து நல்ல முறையில் இந்த
பாராட்டு விழா சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.